ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா படம் எப்படி இருந்துச்சு, என்னுடைய ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு படம் பார்த்துட்டு ஒரு மன உளைச்சல் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நான் பேச போகிறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, சூர்யாவுடைய படத்தை தியேட்டரில் வந்து, அதாவது விக்ரமில் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு சூர்யா படம், கம்ப்ளீட்டான ஒரு சூர்யா படம் பார்த்து ஒரு 4 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூரரை போட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் ரெண்டுமே ஓடிடி தளத்தில் வந்தனால நம்ம வந்து சூர்யாவை தியேட்டரில் பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் தான் கங்குவா தான் வர்றது அப்படின்றதுனால ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படத்துக்கு வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு 2000 கோல்லாம் அடிக்க போகுதுன்ற டாக்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கங்குவாவை சுற்றி போயிட்டு இருந்துச்சு. முக்கியமாக சூர்யா அப்படின்ற ஒரு இமேஜுக்காக நிறைய எதிர்பார்த்து நம்ம போனோம் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஆனால் போய் பார்த்தா தெரியுது, சூர்யா நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த சிவா அண்ட் டீம் அப்படின்னு போடுவாங்க கடைசியில். ஸோ அந்த கூட்டணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து சொதப்பியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லணும். ஏன்னா வந்து ஸ்டோரியை தவிர மிச்சம் எல்லாமே இந்த படத்தில் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூர்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தில் வந்து 2 டைம் பீரியடில் வந்து படம் மாறி மாறி நடக்கும். ஒன்று 2024, அப்புறம் 1070. இந்த 2 காலகட்டத்தில் நடக்கிற கதையை தான் மாற்றி மாற்றி காட்டுவாங்க. ஸோ 2 காலகட்டத்துக்கும் ஏத்தாப்புல அந்த ஃபீலை வந்து நம்ம கொண்டு வந்துடுறாங்க பார்க்குறப்ப. எந்த ஒரு குறையுமே இல்லாமல் அவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு மேக்கிங் செட்டா இருக்கட்டும், அது உங்களுடைய அந்த ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஒண்ணே தான் அந்த படத்துல மிஸ்ஸிங். ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி மட்டும் இந்த படத்துல கிடையவே இல்லை. ஸோ அது ஒன்று தான் வந்து பார்த்து, ஆக்சுவலாக அந்த ஒன்று தான் முக்கியம் ஒரு படத்துக்கு. ஒரு நல்ல ஸ்டோரி இருந்தால் தான் இந்த எல்லாமே வந்து எவ்வளோ நம்ம எஃபர்ட் போட்டாலும் அது பிரயோஜனமா இருக்கும், இல்லைன்னா அது வேஸ்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த படத்துல வந்து அமைஞ்சிருக்கு. எனக்கு வந்து இந்த ஸ்டோரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட கனெக்ட் ஆகியே பார்க்க முடியல ஃபர்ஸ்ட் இந்த படத்துல. ஏன்னா அந்த ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் 2024 ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி இருக்கு. 2024 ரொம்ப அட்வான்ஸான உலகம் அது. அந்த இடத்துல ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு பையன் தப்பிச்சிடறான். ஸோ அந்த பையனும் அந்த இப்ப இருக்க லேட்டஸ்ட் சூர்யாவும் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வருது. சந்திக்கிறப்ப 2 பேருக்குள்ள வந்து ஒரு கனெக்ஷன் உருவாகுது. 2 பேருக்கு வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி இருக்கு. அப்படியே அந்த பிளாஷ்பேக் போனா அங்க ஒரு ஸ்டோரி நடக்குது. அந்த ஸ்டோரி கூட ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த கங்குவா போர்ஷன், அந்த 1070ஆம் ஆண்டுல நடந்த அந்த சில போர்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதாவது மேக்கிங்காவும் ஓரளவுக்கு சூர்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய டைலாக் டெலிவரி, அதுக்கு ஒரு சில சீன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப போரிங்கா போயிடுச்சு படம். என்னடா இது படம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு படம் 2.5 மணி நேரம் அப்படின்னா அதுல ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபைட் தான் இருக்கு. படம் ஃபுல்லா ஃபைட்டா போய்கிட்டு இருக்கு. மீதி 10 நிமிஷம் வந்து அந்த டைட்டில் போடுறதுக்கு, கடைசி டைட்டில் போடுறதுக்கு, கொஞ்சம் இடையில அந்த பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் யோகி பாபு, அப்புறம் அந்த கிங்ஸ்லி, ஸோ இவங்கலாம் வந்து கொஞ்சம் காமெடி பண்றாங்க. அதெல்லாம் வந்து படும் மொக்கத்தனமான ஒரு காமெடியா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரசிக்கும்படியாவே இல்லை. அது எதுக்கு பேசுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, அது பார்க்குற நமக்கும் என்னடா பண்றீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அந்த படத்துல இருந்துச்சு. ஒரு ஸ்டோரியாவே ஒரு ஃபாலோ பண்ணி போறதுக்கு வந்து இந்த படத்தை எதை ஃபாலோ பண்ணி போறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து நமக்கே இந்த படம் பார்க்கறப்ப வந்துடுச்சு. ஏன்னா எதை ஃபாலோ பண்ற அந்த படத்தை நான் பார்க்கறது அப்படின்ற ஒரு மனநிலை தான் வந்து உட்காந்துருந்தேன். இதுல இடையில நமக்கு வந்து திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாட்டு போட்டுருவாங்க. அந்த லைஃப் காட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு, அந்த எமோஷன்ஸ் நம்மளுக்கு பில்ட் பண்றேன் அப்படின்ட்டு பாட்டுகளை போட்டுருவாங்க. இது இன்னும் நம்மளை வந்து டென்ஷன் படுத்துவேன்னா, ஏற்கனவே ஒரு டென்ஷன்ல தான் படம் பார்த்துட்டு இருப்போம், என்னடா கொண்டு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இடையில பாட்டு போட்டாலும் இன்னும் டென்ஷன் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்து, அதாவது நான் வந்து உங்களை தாக்குறதோ இல்ல உங்களுடைய ரொம்ப குறை சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த படத்துல. ஏன்னா ஒரு இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இவ்வளவு நாள் இருந்து ஒரு படத்தை பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சமாவது அதை திருப்திப்படுத்தணும் இல்லையா? ஸோ அதுல வந்து இதுல எந்த வகையிலுமே எனக்கு வந்து இந்த ஸ்டோரி வந்து, இந்த படம் வந்து நான் திருப்தி படுத்தல அப்படின்னு தான் சொல்லணும். என்னை விட்டா போதுண்டா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நான் வந்து போயிட்டேன் கடைசியில். முக்கியமா எனக்கு வந்து சூர்யா வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு இந்த படம். ஆக்சுவலா அந்த படத்துல வந்து ஸ்டோரி மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் வந்து அவங்க நினைச்ச மாதிரி 2000 கோடி அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு.
அதாவது இப்போ ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நிதானமா நின்று ஒரு ஸ்டோரி ஆரம்பிச்சு ஏன் நடக்குது, எங்க நடக்குது, ஏன் இந்த பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு ஃப்ளோவா போகணும் இல்லையா? இது அந்த மாதிரிலாம் இந்த ஸ்டோரி போகவே இல்லை. எடுத்த உடனே சண்டை வெட்டு குத்து, இவனுக்கு ஒரு பிரச்சனை அவனுக்கு இது, அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிருது. ஒரு கேரக்டரை வந்து ஃபாலோ பண்ணவே முடியல நமக்கு. காராகோரே அங்க போது திடீர்னு. அதாவது இந்த ஸ்டோரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சூர்யாவுக்கும் அந்த சின்ன பையனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த பாண்டு, அதுதான் வந்து முக்கியமானது இந்த படத்துல மெயின் லைனு. அந்த சின்ன பையனுக்கும் அந்த சூர்யாவுக்குமான ஒரு அந்த உறவு தான் அந்த படம் ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. அந்த உறவே வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பையனுக்கு வந்து அந்த சின்ன பையன் வந்து ஒரு அந்த கேரக்டர் வந்து நம்ம ஃபாலோவே பண்ண முடியல ரெண்டு பேராலையுமே. அந்த சூர்யா கேரக்டர் கூட ஓரளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். அந்த சின்ன பையன் கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி இந்த படத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியல. இன்னொன்று வந்து சவுண்டு, இந்த படம் ஃபுல்லாக வந்து இந்த டிஎஸ்பி வந்து படத்து சவுண்டு மட்டும்தான் படத்தில் போய்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு சைலண்ட்டே இல்லை படத்தில். ஒரு 2.5 மணி நேரமும் சவுண்ட் எஃபெக்டை போட்டு தாக்கியிருக்காங்க. காது வலி, ஒரு கட்டத்துல காதை மூட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் ஒரு இதே இல்லை. நின்று நிதானமா போ அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இங்கே இடம் இல்லாத மாதிரி போய்கிட்டே இருக்கு படம். அவ்வளோ ஒரு ஸ்பீடு. ஒன்னே இந்த படம் பார்த்ததுக்கு வந்து அந்த மேக்கிங் மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மேக்கிங் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் பீரியட்ல அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜின் பண்ணி அந்த அதுல மட்டும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒன்று தான் பெர்ஃபெக்டா இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் வந்து எந்த சாங்ஸுமே நமக்கு வந்து கனெக்ட் ஆகல. ஒரு இந்த கங்குவா போர்ஷன்ஸில் மட்டும் கொஞ்சம் கிளைமேக்ஸில் ஒரு சில இடத்துல ஒரு நல்லாயிருக்கும். ஓகே ஏதோ கதை மறுபடியும் ஆரம்பிக்க போகுது, இனிமேல் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது பழைய ஸ்டோரியை ஒரு எடுத்தோம் குத்தணும் வெட்டணும் அப்படியே சண்டை, அவங்களுக்கு இவன் சண்டை. அங்கே ஒரு தெளிவான ஒரு ஸ்டோரியே இந்த படத்தில் இல்லை அப்படின்றதுனால வந்து நமக்கு வந்து இந்த படத்தை வந்து ஏதோ ஃபாலோ பண்ணி இந்த படத்தை பார்க்கவே முடியலை. ஒரு படம் பார்த்து முடிகிறப்ப கூட ஒரு நல்ல ஒரு ஃபீல் கூட இல்லை. அந்த படம் பார்த்த ஒரு ஃபீலே இல்லை. ஏதோ ஒரு குகைக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. குகைக்குள்ளே போயிட்டு எல்லாமே மிருகங்கள்லாம் நிறைய கொசம் சண்டை போடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய மிருகங்கள் சண்டையை பார்த்துட்டு வெளியே வந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னா தைரியம் இருந்தால் போய் பாருங்கள்.